ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான சீக்கிரமாக அதிரடியாக செய்கிற சமையல் தான் பார்க்க போகிறோம். ஒரு பொங்கு சோறு தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் வதங்கின பிறகு தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. போட்ட பிறகு அரிசிக்கு தேவையான தண்ணி, நான் ஒரு டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி. தேவையான அளவுக்கு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றின பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இல்லை திரும்ப என்ன பண்ண, காரம் உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு அரிசி போட்டு நல்லா ஒரு 4 விசில் இல்லைனா 5 விசில் வைங்க. உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மூடின பிறகு ஒரு 5 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு சுவையான ஒரு புளி ஊற்றின பொங்கு சோறு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம் வச்சா செம சூப்பராக இருக்கும்.